இன்னைக்கு constructorல third types பார்க்கலாம். So already constructor is a special type of functions. So constructor வந்து values initialize பண்றதுக்காக யூஸ் பண்றோம். So இந்த மாதிரி features charactersலாம் பார்த்தோம். Types of constructorல two types பார்த்தோம். Default constructor and parameterized constructor பார்த்தோம் நம்ம. இன்னைக்கு copy constructor பத்தி பார்க்கலாம். So copy constructor means காப்பி வேல்யூஸ் வந்து காப்பி பண்ண போகுது. எந்த வேல்யூஸை காப்பி பண்ணுதுன்றத ஒரு ப்ரோக்ராமிங்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகும். அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கான சோர்ஸ் கோட். இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மன்ற ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஒரு பப்ளிக் என்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்மன்ற கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மன்ற கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஆமாவா? ஸோ பேராமீட்டரைஸ்டு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். அட் தி சேம் டைம் இன்னொரு நம்மன்ற கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். நம் ஆம்பர்சன்ட் ஆஃப் ஐ. ஆம்பர்சன்ட் ஆஃப் ஐன்றது ஜஸ்ட் அங்கே ஐன்றது ஆப்ஜெக்ட் மாதிரி அவங்க வேலை செய்யும். ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். லாஸ்ட்ல ஒரு ஷோன்ற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மன்ற கிளாஸுக்கு ஜே என்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கே என்ற ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் எல் என்ற ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் எம் என்ற ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே ஜே என்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். பேராமீட்டரைஸ்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த ஜே என்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எங்கே கால் பண்ணோம்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை போய் கால் பண்ணும். ஸோ இங்கே ஜேக்கு பக்கத்தில் பேராமீட்டர் வேல்யூ 40 இருக்கு. ஸோ அந்த 40ன்ற வேல்யூவை பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கக்கூடிய பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணுது. எப்படின்றத பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா என்னென்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜே, கே, எல், எம். ஸோ 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. 4 ஆப்ஜெக்ட்ஸ்க்கான மெமரி வந்து அசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிரியேட் ஆகுது. இப்போ அந்த ஜேன்ற ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. கால் பண்ணால் அங்கே ஜேவோட பேராமீட்டர் வேல்யூ 14 இருக்கு மெயின் ஃபங்க்ஷனில். அந்த 14ன்ற வேல்யூ எதுக்கு பாஸ் பண்ணுதுன்னா ஏன்ற ஒரு டெம்பரவரி பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணுது. அப்போ ஏவோட வேல்யூ வந்து இப்போ எக்ஸுக்கு டிக்ளேர் பண்ண எக்ஸோட வேல்யூ வேரியபிளுக்கு பாஸ் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூ என்னமா 40. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜேன்ற ஆப்ஜெக்ட்ல போயிட்டு பிளேஸ் ஆகும். பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜேன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கான பேராமீட்டர் வேல்யூ வந்து பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி அங்கிருந்து டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு அசைன் ஆயிடுச்சு. நேராக ஜேன்ற ஆப்ஜெக்ட்ல போயிட்டு பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கேன்ற ஆப்ஜெக்டினுடைய பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஜேன்னு இருக்குங்களா, அந்த ஜேனோட வேல்யூஸை இங்கே காப்பி பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூஸை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா காப்பி பண்ணுறோம். ஸோ இப்போ ஜேன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதை கேன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் காப்பி பண்ணுறோம். which is called as copy constructor. இதுதான் நம்ம காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸ் என்ன பண்ணலாம்னா அப்படியே இன்னொரு காப்பியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது பாருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் வந்து ஜேன்ற ஆப்ஜெக்ட் தான். அது வந்து பேராமீட்டர் மட்டும் பேராமீட்டராக வேலை செய்யுது. பட் வேல்யூ இல்லை அது. ஸோ அதனால அது என்ன பண்ணணும்னா அந்த பேராமீட்டர் வந்து நேராக கிளாஸுக்குள்ள இருக்கிற செகண்ட் கன்ஸ்ட்ரக்டரை போய் கால் பண்ணும். செகண்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன ஐ என்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ என்ற ஆப்ஜெக்டை நான் பேராமீட்டரா யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல ஜேவோட ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து அப்படியே என்ன பண்ணோம்னா ஐக்கு பாஸ் பண்ணும். ஸோ ஜேல என்ன இருக்கோ அது அப்படியே ஐக்கு இப்போ பாஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி ஜேல எக்ஸோட வேல்யூ 40. அப்போ அந்த ஜேல இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ 40ன்றதை இங்கே என்ன பண்ணுறோம் ஐக்கு பாஸ் பண்ணுறோம். ஐயில் இருக்கக்கூடிய 40ன்ற வேல்யூவை இப்போ கேன்ற ஆப்ஜெக்ட்ல எக்ஸோட வேல்யூ 40ன்றதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ ஜேன்ற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூவை நான் ஐக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ ஐ டாட் எக்ஸ்னா என்ன ஐன்னா ப்ரெசென்ட் வந்து ஜேவோட வேல்யூ தான் ஐ. ஸோ ஜேல என்ன எக்ஸோட வேல்யூ இருக்கோ அதே தான் ஐயோட வேல்யூ, ஐயில் இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூ. ஸோ ஜேன்ற ஆப்ஜெக்டை நம்ம ஐன்ற ஆப்ஜெக்டுக்கு பாஸ் பண்ணுறோம். அதாவது ஆப்ஜெக்டா நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் பேராமீட்டரா வேலை செய்கிறோம். ஓகேவா? பேராமீட்டர் வேல்யூஸை பாஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஜேன்ற ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ இருக்குதோ அது அப்படியே இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அது வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா கேன்ற ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஜேன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து அப்படியே கேன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூஸை பாஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணோம்னா
என்ற கிளாஸ் நேமுக்கு L equal to J. இதுவும் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ இப்போ A equal to 5னா 5ன்றது ஏல ஸ்டோர் பண்ணுறல வேரியபிள் அந்த மாதிரி ஜேல இருக்கக்கூடிய வேல்யூஸை அப்படியே எதுக்கு அசைன் பண்ணுறோன்னா எல்லுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ அது கூட காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்படின்னா இப்போ ஜேயோட வேல்யூ ஐக்கு பாஸ் பண்ணுறோம். அப்போ ஜேல இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான் ஐயில் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ. ஸோ விச் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 40. அது வந்து எங்கே ப்ரெசென்ட்னா எல்ன்ற ஆப்ஜெக்டில் போய் பிளேஸ் ஆகுது. அதே மாதிரி லாஸ்ட்டில் எம்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எம் ஈக்குவல் டு எல் மீன்ஸ் எல்லில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வேல்யூஸை என்ன பண்ணுறோன்னா எம்முக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் மட்டும்தான் நம்ம வேல்யூஸை நம்ம கொடுத்து பாஸ் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸை மற்ற 3 ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 1 by 1 என்ன பண்ணோம்னா காப்பி பண்ணிட்டோம். இதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்னன்னா இதுதான். சரிங்களா? இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு எந்த ஊப்ஸ் கான்செப்ட் வேலை செய்யுது, எந்த ஊப்ஸ் கான்செப்ட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊப்ஸ் கான்செப்ட்ல லாஸ்ட் ஒரு டாபிக் இருக்கும், மெசேஜ் பாசிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த மெசேஜ் பாசிங்ன்ற ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் தான் நமக்கு இங்கே காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சி அவுட் ஆப்ஜெக்ட் ஜே வேல்யூ, ஜேன்ற ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ ஜே டாட் ஷோ அந்த ஃபங்க்ஷன் எது கால் பண்ணோம்னா ஷோன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். இப்போ ஜேன்ற ஆப்ஜெக்ட்ல என்ன எக்ஸோட வேல்யூ இருக்கோ அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். அதே மாதிரி கேன்ற ஆப்ஜெக்ட் வச்சு ஷோ ஃபங்க்ஷன் கால் பண்ணால் கேல இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ சேம் பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி எல்லோட ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ என்னவோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். ஸோ எம்மோட ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூ என்னவோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணோம். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்லுமே எக்ஸோட வேல்யூ 40 தான். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரே வாட்டி அவுட்புட்டை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் எப்படி சார் வரும் அப்படின்னா, object j value equal to 40, object k value 40, object l value 40, object m value 40 அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் மீன்ஸ் இதுதான், ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படியே காப்பி பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன வேரியபிள் இருக்கோ, அந்த வேரியபிள் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அப்படியே இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், மெமரி கிரியேட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜேன்ற ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அது அப்படியே கேஎல்எம் அப்படியே 3 ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணோம்னா கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி போயிட்டே இருந்தோம். ஸோ இதுதான் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் வேலை செய்யறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா மெசேஜ் பாசிங் என்ற ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம் இல்லைங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்ன்ற கான்செப்ட் எதுக்காகன்னா, ஓவர்லோடிங்னாவே விச் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணலாம், அதே ஃபங்க்ஷனை நம்ம 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணால் அது ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 kgs நம்மளால லிஃப்ட் பண்ண முடியும்னா ஓகே, அதே 50 kgs கொடுத்தா ஓவர்லோட்ஸான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் ஓவர்லோடிங் மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணால் ஓகே, பட் அதே ஃபங்க்ஷனை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணால் தட் இஸ் கால்டு ஓவர்லோடிங். இங்கே கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரே மல்டிபிள் டைம்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அப்போது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னு சொல்லலாம். அது எப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு சோர்ஸ் கோடை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஏரியான்ற கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். அந்த ஏரியான்ற கிளாஸ் நேம்லேயே தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியான்ற கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே நேமில் 2 கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே ஏரியான்றது தான் கன்ஸ்ட்ரக்டரோட நேம், மறுபடியும் ஏரியான்ற இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ A1 ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏரியான்ற ஒரு கிளாஸுக்கு A1 ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். எப்பவுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆச்சுன்னா டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும்னு சொன்னேன் நான். எங்கே கன்ஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராமை மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணப்போ டைரெக்டாக என்ன பண்ணணும்னா கிளாஸுக்குள்ளே மெமரிலாம் பார்க்காம டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்டரை போய் கால் பண்ணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிச்சுன்னா இங்கே A1ன்றது வித்தவுட் பேராமீட்டர். ஸோ பேராமீட்டர் இல்லாதனால டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை போய் கால் பண்ணுது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணால் என்ன ஆகுதுன்னா எல்பின்ற வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி. ஸோ A1 ஆப்ஜெக்ட்டுக்கு எல்பின்ற மெமரி கிரியேட் ஆகுது. அதில் வந்து என்னன்னா எல்லோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 3 அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் A2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கு பேராமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 ஆப்ஜெக்ட்டுக்கு பேராமீட்டர் இருக்கிறதுனால பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் எதுன்னு பார்க்கும். ஸோ பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்தீங்கன்னா இது ஏரியா இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட்டு ஒய்னு இருக்குங்களா.
ஸோ 2 பேராமீட்டர் வேல்யூ இருக்கனால 2 பேராமீட்டர் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. ஸோ 3ன்றது எக்ஸுக்கு பாஸ் பண்ணுறோம், 6ன்றது ஒய்க்கு பாஸ் பண்ணுறோம். இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா எல்லுக்கு பாஸ் பண்ணுறோம், ஒய்யோட வேல்யூ வந்து பிக்கு பாஸ் பண்ணுறோம். அப்போ எப்படி சார் மெமரி கிரியேட் ஆகும்னா பாருங்கள். ஸோ A2ல எல்பின்ற சேம் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். எல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு ஸ்டோர் ஆகுது, பியில் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு ஸ்டோர் ஆகுது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ A1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. A2 ஆப்ஜெக்ட் வச்சு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? இப்போ டெம்ப்னு ஒரு வேரியபிளை நான் டெம்பரவரியாக கிரியேட் பண்ணியிருக்கேமா மெயின் ஃபங்க்ஷனில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வச்சு ஏரியா ஃபங்க்ஷனை ஏரியான்ற ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதாவது ஏரியாவோட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ A1.calc இந்த ஃபங்க்ஷன் இருக்குங்களா, அந்த calcன்ற ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணோன்னா நம்ம மேலே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் cal அப்படின்றது. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது, எல்லோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எந்த ஆப்ஜெக்டில்? A1ன்ற ஆப்ஜெக்டில் எல்லோட வேல்யூவும் A1 ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய பியோட வேல்யூவும் மல்டிப்ளேஷன் பண்ணால் எவ்வளோமா? இப்போ A1 ஆப்ஜெக்டில் L வேல்யூ 5, B வேல்யூ 3. ஸோ 5 × 3 எவ்வளோ வரும்னா 15 வரும். ஆமாவா இல்லையா? அந்த 15ன்றது எங்கே சார் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அப்படியே ரிட்டர்ன் பண்ணி இந்த லைனில் டெம்ப்னு ஒரு வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ன்ற வேரியபிளில் 15 ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த A1.calc ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி வர்ற வேல்யூ எதில் ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த டெம்பில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ டெம்பில் வந்து என்ன இருக்குன்னா 15. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், A1 ஆப்ஜெக்ட் வச்சு டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுக்கு ஒரு பேராமீட்டர், அந்த பேராமீட்டர் வந்து டெம்ப் வேல்யூ தான் பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த டெம்ப் வேல்யூ வந்து நேராக டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனில், டிஸ்பிளேனா இங்கே ஷோன்னு கொடுத்துருக்கோமா, இந்த ஃபங்க்ஷனில் டிக்கு பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குன்னா நமக்கு வேல்யூ ஏரியா ஈக்குவல் டு 15 அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அப்போ A1 ஆப்ஜெக்டினுடைய, அதாவது A1ன்ற ஆப்ஜெக்டில் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ஏரியாவோட வேல்யூ 15 அப்படின்றத நமக்கு அங்கே டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு சேம் A2ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய calcன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணால் A2 ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய L வேல்யூவும் A2 ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய B வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்னா 3 × 6 எவ்வளோனா 18. அந்த 18 அப்படியே எங்கே ஸ்டோர் பண்ணுறோன்னா டெம்பில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். இந்த டெம்ப் வேல்யூ வந்து என்ன பண்ணோன்னா டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன், சாரிம்மா இங்கே டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ஷோன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏதாவது ஒரு நேம் மென்ஷன் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த டெம்பரவரி வேரியபிளை இங்கே டிக்கு பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணால் இப்போ A2ல ஆப்ஜெக்ட் வச்சு அதில் ஏரியாவோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 அப்படின்றத நம்மளுக்கு அவுட்புட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஏரியான்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை 2 டைம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஏரியான்ற கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுதுன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்யுது. அதே மாதிரி இன்னொரு டைம் அந்த ஏரியான்ற கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுதுன்னா பேராமீட்டரை வச்சு வேலை செய்யுது. ஸோ சேம் கன்ஸ்ட்ரக்டர் நேம் வச்சு மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணால் தட் இஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கிறது என்னன்னா ஒரே நேம் கன்ஸ்ட்ரக்டரை மல்டிபிள் டைம்ஸை நம்ம மல்டிபிள் பர்பஸுக்காக யூஸ் பண்ணால் தட் இஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் எழுதிங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இன்கேஸ் எதனா டவுட்ஸ் இருந்தால் 1 or 2 டைம்ஸ் இந்த வீடியோவை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் எதனா டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. மீட் டு நெக்ஸ்ட் கிளாஸ்.